கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வசனமாவது சங்கீதம் 21:11. 21ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். அவர்கள் தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று என்பதான வார்த்தை. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வேத வசனத்தை நாம் படிக்கும் போதும் கேட்கும் போதும் நமக்குள் எல்லையற்ற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. இதில் ஆச்சரியமில்லை. ஆனால் இன்றைய தியான வசனத்தில் ஒரு சிலருடைய எண்ணங்களும் அவர்களுடைய காரியங்களும் வாய்க்காமற் போயிற்று என்று எழுதப்பட்டுள்ளதை காணும்போது, யாருடையவைகள் வாய்க்காமற் போயிற்று என்ற கேள்வி நமக்குள் எழுகிறது. கர்த்தருடைய சத்துருக்களும் அவரை பகைக்கிறவர்களும் தான் அந்த கூட்டத்தார் என்பதை சங்கீதம் 22:8 நாம் பார்க்க முடிகிறது. 22ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் அதை குறித்து பார்க்கிறோம் இல்லையா? தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்துருக்கள் அவருக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்து தீவினையை எத்தனம் பண்ணினார்களாம். அதாவது அவருடைய நியமங்கள், அவருடைய வேலைகள், அவருடைய மனிதர்கள் என்று கர்த்தருடையவைகளுக்கு விரோதமாக பொல்லாப்பான காரியங்களை நினைத்தார்கள். அவருடைய காரியங்களையெல்லாம் எப்படியாவது தடுத்து நிறுத்த யோசனை பண்ணினார்கள். அவருடையவர்களை மனமடிவாக்கி அவர்களை கீழே விழும்படி தள்ள முயற்சி செய்தார்கள். எனவே அவர்களுடைய வழி வாய்க்காமற் போயிற்று. அதைத்தான் சங்கீதம் 21:11 காண்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிறவர்களின் காரியங்கள் வாய்க்குமோ? அவருக்கு விரோதமாக எழும்பி அவருடையவைகளையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு மனிதர்கள் அவரிலும் பலவான்களோ? இல்லையே. மனிதன் மண்ணாக இருக்கிறான். அவனுடைய சுவாசம் அவருடைய கையிலல்லவா இருக்கிறது. இப்படி இருக்க மண்ணான மனிதர்கள் கர்த்தருக்கும் அவருடையவைகளுக்கும் விரோதமாக எழும்பும்போது கர்த்தர் அவர்களை பார்த்து நகைக்கிறார். அவர்களுடைய யோசனைகளும் செயல்களும் வீணென்று அறிந்திருக்கிறார். அவர்களுடைய யோசனைகளையெல்லாம் கவிழ்த்து அவர்களுடைய செயல்களையெல்லாம் அடைத்து போடுகிறார். எனவே கர்த்தருடையவர்களாகிய நாம் எதற்கும் பயப்படாமல் கர்த்தர் நம் சார்பில் நின்று நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் சங்கீதம் 138ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனம் தெளிவாக குறிப்பிடுகிறது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. இல்லையா? அவ்விதமாக செய்கிற தேவன் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போம் என்று ஏசாயா 54:17 வாசிக்கிறோம். எனவே அவர்கள் தீவினை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. கர்த்தருக்கு விரோதமாக தீவினையை நினைப்பவர்கள் அதை வாய்க்காமல் பண்ண தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எனவே நாம் கர்த்தருக்காக கர்த்தரோடு இணைந்து கர்த்தரை சார்ந்து வாழ்வோம். நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் மடங்கடிப்பார் என்று விசுவாசிப்போம். அவ்விதமாக செய்து நம்மை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்று விசுவாசம் வைப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.